அன்பான குமரி மாந்திரீக ஜோதிநேயர்களை உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமான பதிவு தான். ரொம்ப நாள் நிறைய பேர் நமக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இருந்த பதிவு. தெய்வ சக்தியை நம்ம உடம்புக்குள்ள இறக்குவதற்கு ஒரு எளிய முறை. இதை நீங்க பயன்படுத்தி பார்க்கணும் எல்லாரும். ரொம்ப ரொம்ப எளிய முறை. ஏன்னா நிறைய நபர்கள் இதற்காக கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஐயா இது சாத்தியமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, எங்களுக்கு குலதெய்வம் இது இருக்குது, இது உடம்புல இறக்குது எப்படி அப்படின்னு எல்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. இதற்கான முறை நான் ஒரு எளிய முறை சொல்கிறேன், எல்லாரும் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு எந்த தெய்வமாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் விரும்பிய எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் சரிதான், அந்த தெய்வத்தின் அருள் உங்க உடம்புல இறங்குவதற்கு ஒரு அற்புதமான ஒரு எளிய முறை. இது என்னுடைய குரு கொடுத்த முறை, சரிங்களா? தயவு செய்து நண்பர்கள் ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா வீடியோ புரியாது, அதனாலதான் ஸ்கிப் பண்ணாதுங்கன்னு சொல்றது. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட தகவல் தேவைப்பட்டுனா ஃபார்வர்ட் பண்ணுங்க, சரிங்களா? சரி, நம்ம இப்போ பதிவுக்குள்ள போயிடுவோம். இதுக்கு ஒரு 48 நாள் நீங்க விரதம் இருக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? எந்த தெய்வமாக இருந்தாலும் சரிதான், அந்த தெய்வத்துக்காக நீங்க 48 நாள் நீங்க விரதம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த 48 நாளுமே நீங்க எப்படி இருக்கணும்னா ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும். எப்பவுமே தெய்வத்தின் நாமத்தை தவிர எந்த நாமமும் தேவையில்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், இந்த ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் மாலை போட்டுக்கிட்டு ஏன்டா அப்படின்ட்டு ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. என்னன்னா, ஐயப்பனுக்கு விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வாயிலிருந்து வரக்கூடியதெல்லாம் அவ்வளோ ஆபாசமான வார்த்தைகளாக வரும். அதே மாதிரி நம்ம இந்த குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு காளி வேஷம் கட்டுவதற்காகலாம் நிறைய பேர் பக்தர்மார்கள் நிறைய பேர் விரதம் இருக்கிறாங்க. நல்ல பேரும் நல்ல சுத்தமாக இருந்து இருக்கக்கூடிய மக்களை நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அதே மாதிரி இவங்கெல்லாம் எதுக்கு இப்படி ஒரு விரதம் இருக்கணும் அப்படிங்கூட ஒரு சில விஷயங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த கோயிலில் வச்சு அந்த ஆபாசமான வார்த்தைகள் பேசுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதனால என்னைக்குமே அந்த தெய்வத்தின் திருநாமத்தை தவிர வேற எந்த வார்த்தையும் நீங்கள் பேசக்கூடாது, முதல் விஷயம். அதே மாதிரி தெய்வத்தின் எண்ணத்திலேயே நீங்க இருக்கணும். அந்த தெய்வத்தை மனதார எப்பவுமே துதிப்பாடி கொண்டே இருக்கணும். உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ளணும், அதே மாதிரி மனதை ரொம்ப சுத்தமாக வைத்துக் கொள்ளணும், சரிங்களா? இப்படி நீங்க இருந்துகிட்டு காலையில் எப்பொழுதுமே ஒரு 4-5 மணிக்கு நீங்க எழும்பிருக்கணும். எழும்பி கல் உப்பு போட்டு நீங்க குளிக்கணும். ஏன்னா டெய்லி போய் கடல் குளித்து விட்டு வர முடியாத சூழ்நிலை இருப்பதனால கல் உப்பு போட்டு தலைக்கிட்டு நீங்க குளிக்கணும். டெய்லி அதில் தான் குளிக்கணும், சரிங்களா? டெய்லி அதை குளித்து பாயில் பெட்ல எல்லாம் படுத்து உறங்காம பாயிலையோ இல்லைன்னா ஒரு துணி விரித்தோ நீங்க படுக்காம இருக்கும். பூஜை ரூம் இருந்தா பூஜை ரூம்லயே படுத்துக்கிடுங்க, இல்லைன்னா தனித்து படுங்க. தனித்து படுத்துக்கிட்டு தினம்தோறும் காலையில் எழும்பிய உடனே நீங்க குளித்து விட்டு ஒரு விளக்கு, அது ஒரு அகல் விளக்கு, நீங்க நல்லெண்ணெய் ஊத்தினாலும் சரிதான், நெய் தீபம் ஏற்றினாலும் சரிதான், சரியா? ஒரு அகல் விளக்கு எடுத்து நீங்கள் விளக்க கொளுத்திக்கிட்டு கிழக்கு பக்கமாகவோ இல்லைன்னா வடக்கு பக்கமாகவோ இருந்து என்ன செய்யணும், நீங்க தினம்தோறும் அந்த தெய்வத்தினுடைய திருநாமம், நீங்க ஒரு மந்திரம் எடுத்திருப்பீங்கல்ல, அந்த மந்திரத்தை தினம்தோறும் ஒரு 1008 ஊர் நீங்க ஜபிக்கணும். ஜபிக்கும் பொழுது உங்கள் கையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். தினம்தோறும் காலையில் எழுந்தவுடன் உள்ளங்கையில் அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு தான் நீங்க அந்த என்ன செய்யணும், அந்த மந்திரத்தை சொல்லணும். விளக்க பார்த்தே சொல்லுங்க, கண் திறந்து இருக்கட்டு. அந்த தெய்வத்துக்காக நீங்க என்ன செய்யுங்க, உங்களை வருத்தி கொள்ள வேண்டும், சரியா? அந்த நீங்க என்ன நினைவு நினைக்கிறீங்களோ அந்த நினைவு எதுல பதியும், அந்த கையில இருக்க எலுமிச்சம்பழத்துல பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் விட்டுக்கிட்டு தூய மனதோடு இருந்து அந்த என்ன செய்யணும், அந்த தெய்வத்தை நீங்க வரவேற்க வேண்டும், சரியா? அப்படி அந்த தெய்வத்தை வரவேற்கும் பொழுது 48 நாளும் 48 எலுமிச்சம்பழம் தேவைப்படும், சரியா? அதை கணக்காக்கி நீங்க என்ன செய்யுங்க, இருந்துடுங்க. அதே மாதிரி டெய்லி அந்த எலுமிச்சம்பழம் நீங்க எடுக்கிறீங்க. காலையில எடுத்து நீங்க என்ன செய்றீங்க, அந்த மந்திரத்தை நீங்க ஜபிக்கிறீங்க. அந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை நீங்க ஜபிக்கிறீங்க. 1008 ஊர் போட்டாலும் சரி. சில வேலைகளுக்கெல்லாம் போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட நபர்கள்லாம் நீங்க முழுவதுமாவே மந்திரம் ஜபிக்கலாம், சீக்கிரம் சித்தி ஆயிரும். அந்த தெய்வத்தின் அருள் உங்க உடம்புல சீக்கிரம் இறங்க ஆரம்பிக்கும். அந்த தெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். வாக்கு எல்லாமே பலிதமாக ஆரம்பிச்சிடும். அது நீங்க கொடுக்கக்கூடிய வாக்கு கிடையாது, தெய்வத்தின் வாக்கு.
இங்கே நிறைய பேர் அவன் வாயில் வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். சரி, இப்படி வந்து நீங்கள் அதை வந்து கண்டினியூ பண்ணும் பொழுது அந்த எலுமிச்சம்பழம் வந்து காலையில் எடுக்கிறது, நீங்கள் மந்திர ஜபம் பண்ணி அது ஃபுல் பவரில் இருக்கும். அதை என்ன செய்யுங்கன்னா கட் பண்ணிக்கிட்டு ஒரு கிளாஸில் பிழிஞ்சு எடுத்து என்ன செய்யுங்க, கொஞ்சோண்டு வெல்லம், ஏலக்காய், இது ரெண்டையும் கலந்து என்ன செய்யுங்க, டெய்லி குடிச்சுக்கிட்டு படுத்துறங்க நைட்டு. சரியா? இப்படி 48 நாள் நீங்கள் செய்யுங்க. இந்த 48 நாளில் கண்டிப்பாக அந்த தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? அந்த தெய்வம் வந்து உடம்புல இறங்குவதற்கு 100% வாய்ப்பு இருக்கு. சரியா? அது வந்து சில பேருடைய உடம்பு தாங்காதுன்னா அந்த தெய்வம் வந்து சொல்ல, எம்மா வேண்டாமா, இல்லை எப்பா வேண்டாப்பா, நான் உனக்கு எப்பவுமே உன் பக்கத்தில் இருப்பேன், எல்லா விஷயமும் நான் உனக்கு செஞ்சு தருவேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நான் சொல்லும். சரியா? ஏன்னா சில பேருடைய உடம்பு வந்து தாங்காது. தெய்வம் வந்து உடம்புக்குள்ள இறங்கும்னா அந்த உடம்பு வந்து தாங்காது. அதுக்காண்டி தான் சில தெய்வங்கள் பார்த்து ஏறும். இன்னார் உடம்பு பிடிச்சி ஏறும்னா அந்த உடம்பு வந்து தாங்கணும், அதுக்குள்ள வெள்ளமே அந்த உடம்புல இருக்கணும், மனோசக்தி இருக்கணும். அதற்காக தான் சில உடம்புல என்ன செய்ய மாட்டாங்க, தெய்வங்கள் இறங்காது. ஏன்னா அந்த நபருக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு. அதற்காக என்ன செய்வாங்க, இது கொஞ்சம் ஒதுங்கி நின்று உனக்கு என்னென்ன காரியம் உண்டோ எல்லாமே நான் செஞ்சு தரேன் பண்ணியாவது உங்களுக்கு வாக்கு கண்டிப்பாக வரும். சரியா? இல்லை உள்ளத்திலே நான் இருந்து உனக்கான விஷயத்த நான் செஞ்சு தருவேன் அப்படின்னு எல்லாமே அது வந்து ஒவ்வொரு விஷயங்கள் நீங்கள் கேட்குறதுல தான் இருக்கு. நீங்கள் மந்திரங்கள் சொல்லும் பொழுதும் அமைதியாக தியான ஒரே நினைவோடு இருந்து நீங்கள் சொல்லுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் வந்து எப்படி 100% சாத்தியமாகக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? நண்பர்களை பயன்படுத்தி பாருங்க. வேற எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லை கமெண்ட்ல நீங்கள் சொல்லுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. மிக்க நன்றி.